Hi. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930ல் ஒரு முக்கியமான கான்செப்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுதான் கண்டிஷன்ஸ் அண்டு வாரண்டிஸ் ஆஃப் குட்ஸ். போன கிளாஸில் நம்ம குட்ஸை பற்றி பார்த்தோம், கிளாஸிஃபிகேஷன்ஸை பற்றி பார்த்தோம், எதை வந்து குட்ஸ் அப்படின்னு சொல்லி லா ரெக்கக்னைஸ் பண்ணுது, லீகல் சிஸ்டம் ரெக்கக்னைஸ் பண்ணுது அப்படின்றத பற்றி நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸ் ஆஃப் குட்ஸ் இன் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். ஸோ ப்ரெசன்டட் பை கணேஷ் பாண்டியன். கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸ். முதல்ல நமக்கு வந்து கண்டிஷன் அப்படின்னா என்ன, வாரண்டி அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும். முதல்ல கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸ்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் பாயிண்ட்ஸ் மாதிரி. ஸோ மெயின் கான்ட்ராக்ட் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு பையர் ஒரு செல்லர் இருக்காங்க. பையர் வந்து செல்லர்கிட்ட இத்தனை கேஜி 5 கேஜி பல்சஸ் வாங்குறாங்க, இல்லை சீரியல்ஸ் வாங்குறாங்க, பருப்பு வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். இப்போ இந்த கண்டிஷன் அப்படின்றது எனக்கு இந்த 5 கேஜிஸை இந்த டேட்டில் டெலிவர் பண்ணணும், இந்த மாதிரி குவாலிட்டி இருக்கணும் அப்படின்ற அந்த அட்டாச்மெண்ட், எக்ஸ்ட்ரா ஸ்டிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் தான் கண்டிஷன்ஸ் ஆர் வாரண்டிஸ். கண்டிஷன்ஸ் என்ன கண்டிஷன்ஸ் வேணாலும் போடலாம். ஒன்ஸ் வந்து இந்த கண்டிஷன்ஸை எப்போ வந்து பையர் அக்செப்ட் பண்ணுறாங்களோ, செல்லர் அண்ட் பையர் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் இருக்கோ, அப்போ தான் அது கான்ட்ராக்டாக மாறும். ஸோ கண்டிஷன்ஸும் வந்து கண்டிப்பாக மெயின் கான்ட்ராக்டை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம இப்போ பார்த்துருவோம். கண்டிஷன்ஸும் வாரண்டிஸ்க்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. கண்டிஷன்ஸும் ஒரு ஸ்டிப்புலேஷன் தான், வாரண்டிஸும் ஒரு ஸ்டிப்புலேஷன் தான். ஆனால் கண்டிஷன்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறதுனா ரைட்ஸ் மாதிரி. ஸோ இந்த கண்டிஷன்ஸை வந்து எப்போ பையரோ இல்லை செல்லரோ, மெயினாக வந்து செல்லர் வந்து எப்போ பிரேக் பண்ணுறாங்க, எப்போ ப்ரீச் பண்ணுறாங்களோ அப்போ என்ன ஆகுனா மெயின் கான்ட்ராக்டே வாய்டு கான்ட்ராக்ட் ஆயிரும். கான்ட்ராக்ட் செல்லுபடி ஆகாது, அந்த கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது எப்போ கண்டிஷன்ஸ் வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னால். ஒரு கண்டிஷனை இப்போ வந்து அவங்க பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட் இஸ் ட்ரீட்டட் அஸ் ரெப்யூடியேட்டட் அப்படின்னா வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது லீகலாக. ஆனால் வாரண்டி அப்படின்னும்போது, வாரண்டி ப்ரீச் ஆகும்போது அந்த கான்ட்ராக்டை வந்து ப்ரீச் பண்ணதுக்காக அர்த்தம் கிடையாது. கான்ட்ராக்ட் கேனாட் பி ரிஜெக்டட் ஆர் ட்ரீட்டட் அஸ் ரெப்யூடியேட்டட். ஒன்லி த பையர் ஆர் செல்லர் கேன் கிளைம் ஃபார் த டேமேஜஸ். எந்த அளவுக்கு டேமேஜ் வந்து பையருக்கோ இல்லை செல்லருக்கோ இருக்கோ அந்த டேமேஜை மட்டும் அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம் கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸில். ஓகே, இப்போ இந்த கண்டிஷன்ஸும் வாரண்டிஸும் நம்ம பார்த்தோம். சில நேரங்களில் கண்டிஷன்ஸை வந்து வாரண்டியாக ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லாவில் சில இடங்கள் இருக்குது. கண்டிஷன்ஸை வந்து எப்போல்லாம் வந்து வாரண்டியாக வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்றத செக்ஷன் 13ல் வந்து 3 கண்டிஷன்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் பையர் சம்மந்தப்பட்டது தான் மூணுமே. பையர் எப்போ வந்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் வேணாம், நம்ம இந்த கண்டிஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பையர் வந்து செல்லருக்கு ரிலாக்ஸ் பண்ணாங்களோ, அப்படி ரிலாக்ஸ் பண்ணுறப்ப வேணால் வந்து செல்லர் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு வந்து பையருக்கு வந்து அவங்க காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையர் ஒரு செல்லர் இருக்காங்க. செல்லர் வந்து 5 கேஜிஸ் பல்சஸ் வந்து பையருக்கு கொடுக்குறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இதில் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க, எனக்கு வந்து ஆகஸ்ட் இத்தனாம் தேதி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் செல்லரால் அத்தனாம் தேதி கொடுக்க முடியல. இப்போ இந்த கான்ட்ராக்ட் வந்து கண்டிஷனை பிரேக் பண்ணிட்டாரு செல்லர். ஸோ இப்போ இதை வந்து பையர் என்ன சொல்கிறாருன்னா, சரி எனக்கு இந்த டேட்டில் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இன்னொரு டேட்டில் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷனை பையராக வெய்வ் பண்ணாங்கன்னால் அப்போ என்ன பண்ணலான்னா, இதை வந்து நம்ம வாரண்டியாக எடுத்துக்கிட்டு இப்போ அந்த டேட்டில் கொடுக்காததுனால என்ன காம்பன்சேஷன், என்ன டேமேஜ் வந்து பையருக்கு ஆச்சோ அதை வந்து காம்பன்சேட் பண்ணிவிட்டு பையரோட விருப்பத்தோட அந்த ப்ராடக்டையும் வந்து டிரான்சாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து, ஆனால் பையர் வந்து டோட்டலாக குட்ஸை ரிஜெக்ட் பண்ணலை. அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் இந்த வெய்விங் கண்டிஷன் மாதிரி தான். எப்போ வந்து பையர் வந்து
இப்போ ஒரு செல்லர் ப்ரீச் பண்ணுறாங்களோ கண்டிஷனில், இல்லை வேரண்டியை வந்து ப்ரீச் பண்ணுறாங்களோ, அதை வந்து இந்த பையர் எலெக்ட் பண்ணணும். ஓகே, இந்த கண்டிஷனை ப்ரீச் பண்ணிட்டாங்க, ஆனால் எனக்கு வந்து குட்ஸ் வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் வந்து குட்ஸை ரிஜெக்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து எனக்கு டேமேஜ் வந்து கிளைம் பண்ணிக்கிறேன், பட் ஆனால் வந்து குட்ஸை மட்டும் எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்போ கண்டிஷன்ஸை வந்து வேரண்டியாக வந்து பையர் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 கேசஸ் வந்து பையர் வந்து பொருளை கையில் வாங்காத வரைக்கும். ஆனால் இன்கேஸ் பையர் வந்து பார்ட் ஆஃப் த ப்ராடக்டை வந்து கையில் வாங்கிட்டாரு, as per the contract is எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் அப்படின்னு எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட்னு படித்தோம். இதில் வந்து எக்ஸிக்யூட்டிங் கான்ட்ராக்ட் ப்ரெசண்ட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னால் as usual இது எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஒன்ஸ் வந்து குட்ஸ் வந்து டெலிவர் ஆயிடுச்சுன்னா கான்ட்ராக்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் பார்ட்லி. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் கண்டிஷன்ஸ் செல்லுபடியாகாது. கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரீட்டட் அஸ் வேரண்டி. ஸோ பிகாஸ் ஏன்னா செல்லரை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்து லா என்ன சொல்லுதுன்னா கண்டிஷன்ஸ் கேன் பி ட்ரீட்டட் அஸ் வேரண்டி. ஸோ இந்த 3 சர்க்கம்ஸ்டன்சஸில் வந்து கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரீட்டட் அஸ் வேரண்டிஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து கண்டிஷன்ஸ்னால் வேரண்டிஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்தோம். செல்லர் அண்ட் பையர் வந்து என்ன கண்டிஷன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், என்ன வேரண்டி வேணாலும் அந்த இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் இம்ப்ளைடு அப்படின்னா வந்து எக்ஸ்ப்ரெஸ்லி அப்படின்றது வெளிப்படையாக, இம்ப்ளைட் அப்படின்னா வந்து மறைமுகமாகன்னா அது தெரியாத மாதிரி கிடையாது. ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்கன்னா அது வந்து நம்ம சொல்ல வேண்டியதில்லை, பேப்பர்லெஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எழுதப்படாத சட்டம் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து இம்ப்ளைடு கண்டிஷன்ஸ் அண்ட் வேரண்டிஸ். ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் உருவாகுது அப்படின்னாலே இந்த வேரண்டி அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதை வந்து மொத்தம் 4 செக்ஷனில் சொல்கிறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் வேரண்டி அஸ் டு டைட்டில் அண்டு பொசிஷன். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. செக்ஷன் 14 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஓனர் யார் அந்த ப்ராடக்டை வந்து பொசஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வந்து அந்த ப்ராடக்டால் ஏற்படுற டேமேஜஸையோ இல்லை அந்த ப்ராடக்டில் வந்து உள்ள சார்ஜஸையோ வந்து கிளியர் பண்ணணும். ஸோ அதான் வந்து வேரண்டி அஸ் டு டைட்டில் அண்ட் பொசிஷன். அந்த டைட்டில் வச்சுருக்கவங்க அதில் இந்த ப்ராடக்டை வந்து பொசஸ் பண்ணியிருக்கிறவங்க தான் தே ஆர் என்டைட்டில்டு டு வேரண்டி. அதை வந்து செக்ஷன் 14 சொல்லுது. இன்னும் செக்ஷன் 14 உட்பிரிவுகள் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம இந்த அகாடமிக் சப்ஜெக்ட் விஷயமாக நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்ல. ஸோ அடுத்து 3மே கண்டிஷன்ஸ் தான். என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்ஷன் 15 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிஷன்ஸ் அஸ் டு டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து ஒரு சேல் நடக்குது, சேல் பை டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பொருளை விற்கிறாங்க. அந்த பொருளை விற்கும்போது அந்த பொருளோட டிஸ்கிரிப்ஷன் விவரங்களை வந்து நம்ம செல்லர் வந்து பையருக்கு வந்து சொல்கிறாரு அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் பிரகாரம் தான் வந்து அந்த ப்ராடக்ட் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் பையர் வந்து அந்த கண்டிஷன் வந்து செல்லர் சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ சேல் பை டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான அம்சம். ஸோ கண்டிஷன்ஸ் அஸ் டு டிஸ்கிரிப்ஷன். செல்லர் என்ன விவரம் கொடுக்குறாரோ, என்ன டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறாரோ அதுபடி தான் அந்த ப்ராடக்ட் இருக்கணும். இல்லாதபடி அந்த ரெப்யூடேஷன் அந்த ப்ரீச் இருக்குது அப்படின்னா அதை வந்து செல்லர் பிரேக் பண்ணிட்டாரு அப்படின்னா திஸ் இஸ் அன் கண்டிஷன் ரெப்யூடேஷன் தான். ஸோ அடுத்த இது வந்து செக்ஷன் 16 என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிஷன் அஸ் டு குவாலிட்டி ஆஃப் ஃபிட்னஸ். அது என்ன குவாலிட்டி ஆஃப் ஃபிட்னஸ் அப்படின்னா அதை வந்து நுகர்வதற்கு பயன்பாட்டிற்கு ஏற்ற ஒரு குவாலிட்டியில் இருக்கணும். இதுவும் வந்து கண்டிஷனில் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சேல் பை டிஸ்கிரிப்ஷனும் குவாலிட்டி ஆஃப் ஃபிட்னஸும் தனியாக நம்ம எழுத தேவையில்லை. கான்ட்ராக்ட் ஆஃப் சேலுன்னு போட்டுட்டாலே இதெல்லாம் வந்து மறைமுகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் ஒருத்தவர் வந்து அவர் வந்து நல்ல துவரம்பருப்பை கொடுக்கணும் அப்படின்னு அதில் போட வேண்டியது கிடையாது. துவரம்பருப்பு கொடுக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த கான்ட்ராக்ட் படி அவர் துவரம்பருப்பு உளுத்து போனதை கொடுத்தாருன்னா கண்டிப்பாக கேஸ் ஃபைல் பண்ணால் அந்த கான்ட்ராக்டை வந்து ப்ரீச் பண்ணலைன்னு அர்த்தம் கிடையாது. இது வந்து இம்ப்ளைடு கண்டிஷன். அதில் எழுதலைனாலும் அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னா வந்து அவர் ப்ரீச் பண்ணதுக்கான அர்த்தம் தான். ஸோ இது வந்து செக்ஷன் 16 வந்து சொல்லுது. அடுத்து செக்ஷன் 17 கண்டிஷன் அஸ் டு மேட்சிங் வித் சாம்பிள். இப்போ சில ப்ராடக்டை வந்து நம்ம நேரில் எதையுமே காமிக்க முடியாது. நேரில் காமிச்சா அது வேறு. பட் இந்த செக்ஷன் 15 and 17 அதை தான் சொல்லுது.
நேரில் காமிக்காமல் சேல் பை டிஸ்கிரிப்ஷனோ இல்லை சேல் பை சாம்பிள் பண்ணாங்கன்னா, அதாவது ஒரு சாம்பிளை காட்டி விற்பனை பண்ணுறாங்கன்னா, இல்லை விவரம் மட்டும் டிஸ்கிரிப்ஷனை மட்டும் சொல்லி சேல் பண்ணுறாங்கன்னா, அதுக்கு வந்து என்ன ஆகணும்னா அந்த சாம்பிளும் அவங்க கொடுத்துருக்க அந்த இப்போ செல் பண்ணுற ப்ராடக்ட்டும் வந்து மேட்ச் ஆகணும். சிலர் பண்ணுவாங்க, சாம்பிள் ஒன்று அனுப்புவாங்க ஹை குவாலிட்டியாக, ஆனால் இங்கே வந்து ஆக்சுவல் ப்ராடக்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லோ குவாலிட்டியை வந்து போட்டு அனுப்புவாங்க. அதையும் வந்து நீங்கள் டிஸ்கிரைப்டாக வந்து கண்டிஷன்ஸ் கொடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. மேட்ச் வித் சாம்பிள் அப்படின்றது கண்டிஷன் எழுத வேண்டியது கிடையாது கான்ட்ராக்டில். ஸோ இதுவும் ஒரு இம்ப்ளைடு கண்டிஷன் இருக்குது. ஸோ செக்ஷன் 17 வந்து அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் கிளியராக இருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்தது போவோம். ஸோ இதெல்லாம் வந்து இம்ப்ளைடு கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸ் நிறைய இருக்குது. டைட்டில், சேல் பை சாம்பிள், குவாலிட்டி, ஹோல்சம்னஸ்னால் வந்து அது முழுமைத்தன்மையோடு இருக்கணும். அந்த ப்ராடக்டே வந்து சில உதிரி பாகங்களையோ இல்லை சில பகுதிகளையோ உடைத்தோ இல்லைன்னா தகர்த்தோ கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து இம்ப்ளைடு கண்டிஷன், நம்ம எழுத வேண்டியது கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு கான்ட்ராக்ட், சேல் ஆஃப் கான்ட்ராக்டில் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். சேல் பை டிஸ்கிரிப்ஷன் சாம்பிள். மெர்ச்சன்டபிள் குவாலிட்டி, அதை வந்து விற்பனை செய்கிற ஒரு குவாலிட்டியில் இருக்குது, தரத்தில் இருக்கணும். அதே மாதிரி ஒரு வர்த்தகத்துக்கு உபயோகிக்கும் தன்மையுடையதாக இருக்கணும். அதே மாதிரி வாரண்டிஸ், இந்த 3 அகெயின்ஸ்ட் சார்ஜஸ் அண்ட் என்கம்பரன்சஸ். என்னென்ன சார்ஜஸோ அதெல்லாம் வந்து அந்த டைட்டில் வச்சுருக்கவங்க மேலே தான் இருக்கும். அதே மாதிரி குவைட் பொசிஷன், யார்கிட்ட டைட்டில் இருக்கோ அவங்க தான் பொசஸர். இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, வண்டி வந்து வச்சுருக்கவங்க ஓனர் லைசன்ஸ் வச்சுருந்தாலும் வண்டி ஓட்டிட்டு போனவங்க ஆக்சிடெண்ட் பண்ணாலும் ஓனரை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொசிஷன் அவர்கிட்ட தான் இருக்குது. அவரோட பொருள்னால வேறு யாருக்கு டேமேஜஸ் ஆனாலும் அதை வந்து வண்டி யார் ஓட்டுறாங்களோ அவங்கள பிடிக்க மாட்டாங்க, வண்டியோட ஓனரை தான் வந்து எப்பயுமே பிடிப்பாங்க. ஏன்னா பொசஸர் அவர் தான், ஹூஎவர் மேக்ஸ் ஆக்சிடெண்ட். அதனால தான் இங்கே வந்து இதெல்லாம் வந்து வாரண்டிஸ், இம்ப்ளைட் வாரண்டிஸ். அதனால தான் வந்து இங்கேயும் அதை கொடுத்துருக்காங்க. குவைட், இட் சேஸ் தட் குவைட் பொசிஷன். ஈவன் அதை வந்து வேறு யாருக்காவது யூஸ் பண்ண கொடுத்துருந்தாலும் அந்த ப்ராடக்ட்னால ஏற்படுற டேமேஜஸை இட் ஷுட் பி கிளைம்டு ஒன்லி பை டு த ஓனர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். இதில் வந்து செக்ஷன் 16 பற்றி ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ரொம்ப ஒன்றும் இல்லைங்க, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேவியட் எம்ப்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்ட்ரின் ஆஃப் கேவியட் எம்ப்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பிரின்சிபல், இது என்ன ஒரு கொள்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பையர் பிவேர். இது வந்து என்னென்னா, நம்ம வந்து பையரை தான் இவ்வளோ நேரம் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறோம், பாதுகாக்கிறோம். அதே நேரத்தில் செல்லரையும் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ செல்லரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றனால என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ட்ராக்ட் ஆஃப் சேலை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ஆஃப் ஃபிட்னஸை பற்றி ஒரு இம்ப்ளைடாக வந்து இப்படித்தான் இருக்கணுன்ற ஒரு கண்டிஷன் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இருந்த பட்சத்திலும் பையர் என்ன பண்ணணும்னா, அந்த ப்ராடக்டை வந்து இப்போ சேல் பண்ணும்போது சாம்பிளாகவோ இல்லை டிஸ்கிரிப்ஷனாகவோ அவர் தான் வந்து கேட்டு விசாரிச்சுக்கணும். அவர் தான் அந்த குவாலிட்டியை வந்து செக் பண்ணிக்கணும். அவர் அந்த குவாலிட்டியை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணணும். ஸோ பையர் வந்து பிவேர், அவரோட விழிப்புணர்வு இல்லாமல் அவர் வந்து ஒரு குருட்டு நம்பிக்கையிலையோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்துலேயோ அவர் சைன் போட்டு கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து லா வந்து இது கிடையாது. இந்த இடத்துல இது வந்து இம்ப்ளைடு கண்டிஷன் கிடையாது. ஆனால் இதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, ஒரு விதிவிலக்கு இருக்குது. எப்போ விதிவிலக்கு ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஸ்கிரிப்ஷனை காட்டி இது இந்த ப்ராடக்ட் வந்து இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி எப்போ செல்லர் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த டிஸ்கிரிப்ஷன் படி இல்லைன்னா அப்போ வந்து இம்ப்ளைடு கண்டிஷன் அப்ளை ஆகும். ஸோ இதுதான் வந்து கேவியட் எம்ப்டர். இதை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனையோ இல்லை இந்த சாம்பிளையோ வந்து பையர் தான் வந்து செல்லர்கிட்ட கேட்டு வாங்கணும். ஸோ சேல் பை டிஸ்கிரிப்ஷன், சேல் பை சாம்பிள், போத் சேல் பை சாம்பிள் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் ஃபிட்னஸ். இப்போ அவங்க ஒரு குவாலிட்டி சொல்கிறாங்கன்னா அந்த குவாலிட்டி படி ஃபிட் ஆகணும். அப்படி ஃபிட் ஆகலைனாலும் அது வந்து இப்போ இந்த நேரத்தில் நம்ம பையரை வந்து குறை சொல்ல முடியாது, இட்ஸ் அப் டு த செல்லர். ஸோ இது ஒரு எக்ஸப்ஷன். இந்த பையர் பிவேர், கேவியட் எம்ப்டோர்ன்ற அந்த ஒரு பிரின்சிபலுக்கு இது ஒரு விதிவிலக்கு. அப்புறம் மெர்ச்சன்டபிள் குவாலிட்டி, ஸோ அதே மாதிரி தான் அந்த குவாலிட்டியும் வந்து அந்த கண்டிஷன்ஸில் வந்து இப்போ சாம்பிளையோ இல்லை டிஸ்கிரிப்ஷனையோ சொல்லிட்டாங்கன்னா அந்த குவாலிட்டியில் தான் இருக்கணும். அதே மாதிரி ஃபைனலாக கன்சில்மெண்ட் ஆஃப் லேட்டஸ்ட் டிஃபெக்ட் பை செல்லர். முதல்ல அந்த ப்ராடக்டை காட்டும்போது நல்லா காட்டிடுறது,
ஆனால் நான் அதுக்கு அடுத்து அந்த கான்ட்ராக்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அப்போ பையர் வந்து பார்ப்பார், ஓகே இது ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு டிஃபெக்ட் ஏற்படுது. அதுக்கு முன்னாடி டிஃபெக்ட் ஏற்பட்டு இருந்து அதை பையர் செக் பண்ணாமல் இருந்தால் செல்லருக்கு தான் இப்போ சாதகம். ஆனால் அதை செக் பண்ணிட்டார் பையர், ஓகே இது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு டிஃபெக்ட் ஏற்பட்டு அதை வந்து மறைச்சு செல்லர் வித்தாரு அப்படின்னா இப்போ வந்து பையர் பிவேர் செல்லுபடி ஆகாது. ஸோ இதுதான் வந்து எக்ஸெப்ஷன்ஸ் டு த டாக்ட்ரின் ஆஃப் கேவியட் எம்ப்டர். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்டும் நுணுக்கமான கான்செப்டும். பல கேசஸ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வரும். என்னென்னா யார் மேலே இந்த தப்பு இருக்குது அப்படின்னு, செல்லரா பையரா, யார் வந்து கான்ட்ராக்ட் படி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதுக்கு வந்து இந்த லா வந்து இந்தந்த வகைகளையும் வழிகளையும் நிபந்தனைகளையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸ் இதோட முடிஞ்சு. நம்ம வேறு அடுத்த செஷனில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வேறு வீடியோவில். இல்லைன்னா உங்களுக்கு வந்து முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் see you.